தலைவா வணக்கம் தலைவா. என்ன தலைவா, புது படம் ஒன்று ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலே அதுக்கு முன்னால எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுறீங்க. இந்த ரசிகர் பயில பூரா ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க தலைவா. என்ன தலைவா, நமக்கு அரசியல்லாம் தேவையில்லை தலைவா. நம்ம எப்பயும் போல இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இப்படியே ஓடிடுவோம் தலைவா. வெளியே இருக்கிறவங்களாம் ரஜினி ரசிகர்லாம் காரி துப்புறான் தலைவா. அந்த துப்புறான். நான்லாம் வெளியே போய் ரஜினி ரசிகர்னு சொல்லிக்கிற வெக்கமா இருக்கு தலைவா. நம்ம சின்ன பிள்ளைல இருந்து நம்ம வந்து கும்பிட்டு இருந்தவங்களை எல்லாம் ஜாமி மாதிரி வச்சு பாத்துட்டு இருந்தோம். ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா அப்படியே தலைவன் வந்துட்டான்டா அப்படின்னு அதெல்லாம் ஒரு காலம் தலைவா. இப்ப எல்லாம் நம்ம பேஸ்புக், இன்டர்நெட், வாட்ஸ்அப்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. நாட்டுல யார் யார் எப்படி இருக்கான், எந்தெந்த போராட்டத்துல என்ன பங்களிப்பு பண்றான் அப்படின்ட்டு மக்கள் பூரா தெரிஞ்சுட்டாங்க தலைவா. உங்க மோகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அந்த காலம். 95 வாய்ஸ் விட்டோம், அதே மாதிரி வாய்ஸ் இப்பயும் விட்டோம்னா இதே மாதிரி கிளிப்போம் அப்படின்னா தயவு செஞ்சு நினைச்சிடாங்க. 95 நம்ம ஏன் வாய்ஸ் விட்டோம், அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில இருந்தப்ப அந்த அம்மாவோட கான்வாய் போறப்ப நம்மள வந்து ஒரு தடவை டிராபிக்ல பிளாக் பண்றானுங்க. அதுல நம்ம எப்படி இவங்க நம்மள ஒரு சிஎம் போறப்ப நம்ம எப்படி டிராபிக் ஜாம் நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படின்னு கொந்தளிக்கிறோம். அதுக்கப்புறம் அண்ணாமலை படம் வந்துச்சு, பாட்சா படம் வந்துச்சு, அதுல அவங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. அதனால நம்ம கொந்தளிச்சு ரொம்ப கோவப்பட்டு தான் வாய்ஸ் விட்டோம். அன்னைக்கு கூட நம்ம சொந்த பஞ்சாயத்துக்கு தான் நம்ம பேசணுமே தவிர மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த ஆட்சியை மாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லல தலைவா. இந்த ரகசியத்தெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா நாரிரும் தலைவா. பேரு வேணாம் தலைவா. இப்ப திடீர்னு நீங்க வேற இலங்கைக்கு போறேன் அதுக்கு போறேன் அப்படின்ட்டு ஏன் தலைவா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உன் தலைவன் கை காசு போட்டு வீடு கட்டி கொடுத்தானா, இல்ல உன் தலைவன் கை காசு போட்டு அந்த பிளைட்ல போறானா, மானக்கேட கேட்கிறாங்க தலைவா. நம்ம படம் நடிச்சது இந்த லைக்காக்கு நடிச்சு கொடுத்தோம். அவன் வந்து அந்த படத்தை பிரபலியப்படுத்தணும், தன்னுடைய நிறுவனத்தை பிரபலியப்படுத்தணுங்கிறதுக்காக அவன் வந்து அந்த ஊர்ல வந்து பணம் கட்டி அந்த வீட்டை கட்டி கொடுக்குறேன். அதுக்கு வந்து உங்களை வச்சு கூப்பிட்டோம்னா அது பூரா உலகத்துக்குமே இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும்னு அவன் பண்றான். நமக்கு இந்த சண்டை நடந்தப்பையோ இல்ல மக்கள் தமிழக மக்கள் செத்தப்பையோ அன்னைக்கு வராத அக்கறை இன்னைக்கு என்ன புதுசா பொத்துக்கிட்டு வருது. புனித பூமிங்கிறீங்க, புனித போருங்கிறீங்க, அந்த வீரர்கள் சுவாசிச்ச சுவாச காற்ற நானும் போய் சுவாசிக்கணுங்கிறீங்க தலைவா. காரி துப்புறாங்க. இன்னைக்கு என்னடா உனக்கு புதுசா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம டெல்லியில போராடிட்டு இருக்கிற விவசாய போய் கூட பாக்குறதுக்கு நம்மளால முடியல. ஆனா நம்ம சௌந்தர்யா பாப்பா நடிச்ச எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த படம் இருக்கு பாத்தீங்களா, VIP 2, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குறான். அப்ப இதையும் கேட்கறாங்க தலைவா. மானக்கேடா கேட்கறாங்க தலைவா. இதுக்கு முடியுது அதுக்கு முடியலையா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தலைமை வாய திறந்தாரா, ஆதரவு கொடுத்தாரா? இல்ல. ஆனா மோடி கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு ரூபா நோட்டை தடை பண்ணோடனே ஹேட்ஸ் ஆப்னு போடுறாரு. அதே கருப்பு பணம் எவ்வளவு கைப்பற்றினாங்க, அந்த திட்டம் வெற்றி பெற்றுச்சா வெற்றி பெறலையா அப்படின்னு கேட்டோம்னா அதை வந்து உன் தலைவன் அதுக்கு விளக்கம் சொல்லுவாரான்னு கேட்கிறாங்க தலைவா. என்ன தலைவா, நம்ம எதுக்கு தலைவா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? பேசாம நம்ம வாழ்க்கை எப்பயும் போல ஸ்கிரீன்ல நெருப்புடா, நான் தான்டா சூப்பர் ஸ்டார், அந்த கெத்து வந்துருச்சு. இந்த கெத்தோட அப்படியே மீட்டர் அப்படியே போயிரு தலைவா. தேவையில்லாம அரசியலுக்கு எவனா ஏத்தி விட்டு வாங்கன்னு சொல்லி ஏத்தி விட்டு வந்தேன்னா செருப்படி வாங்குறது உரிய தலைவா. சாணியை கரைச்சு ஊத்துவாங்க. வேணாம் தலைவா. இந்த கெத்தோட அப்படியே நம்ம போயிடணும். நான் சூப்பர் ஸ்டாரு, அங்க எப்ப வருவோம் எப்படி வரும் எப்படி யாருக்கும் தெரியாது, நான் வர வேண்டியது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வராமையே அப்படியே ஓட்டிடணும் காலத்தை தலைவா. எக்காரந்து கொண்டு வந்துடாத தலைவா. நம்மளால காவிரியில கூட தண்ணி வாங்கி தர முடியல. அங்க இருக்கிற வேணா நம்மள துப்புவாங்க நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். வேணாம் தலைவா. நமக்கு சமுதாயம் வேணாம், நம்ம வந்து பொது சிந்தனை வேணாம். நம்ம குடும்பம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சினிமாவில் நடிக்கிறோம், ரசிகனை குசிப்படுத்துறோம். இதோட அப்படியே போயிடும் தலைவா. தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிடாத தலைவா. நாரி போயிரும் பொழப்பு. பாத்துக்க தலைவா. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.